அதே சத்துக்கள் நிறைந்த முருங்கை இலை சட்னி செய்யலாம். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உளுந்து. பொரிகடலை வந்து ஆப்ஷனல், நீங்கள் எவ்வளோ சேர்த்தா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பொரிகடலைங்கிற டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது கூட வேர்க்கடலை சேர்த்துக்கனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து பொரிகடலை மட்டும் சேர்த்துருக்கேன். இது கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது கூட நறுக்குன்னு சின்ன வெங்காயம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக்கி கொடுக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா முருங்கை இலையில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி வரன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க, அதனால் கொஞ்சம் ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ணுறதுனால வந்து சட்னி டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளி போடுறவங்க போடலாம். தக்காளிக்கு பதில் புளி கூட சேர்த்துக்கலாம். புளி சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது இன்னொரு நாள் நான் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ பண்ணி காட்டுறேன். இது நல்லா வதக்கினதுக்கப்புறமா தக்காளிக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும். அதுக்கப்புறம் அதே பேனில் கொஞ்சம் அந்த முருங்கை இலையெல்லாம் போட்டு ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை பேனில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. முருங்கை இலையில் எல்லா சத்துக்களுமே இருக்குது. இது சாப்பிட்றதுனால பிபி வந்து கண்ட்ரோல் ஆகும். ஹார்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அது சரியாகும். முருங்கை சூப் வந்து பண்ணி குடித்தாங்க அப்படின்னா வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. முருங்கை இலையில் வந்து அதிகமாக முருங்கை இலையை விட முருங்கைப்பூ வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா அது வந்து கண் சம்மந்தமான இருக்கக்கூடிய நோய்களுக்கெல்லாம் வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ராக் சால்ட் ஆட் பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப நேரம் கிண்டுற மாதிரி இருக்குது. பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குது. திக்காக தான் இருக்குது. நான் தண்ணியாக வச்சா நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல. லாஸ்ட்டாக தாளிசை மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நான் நெக்ஸ்ட் டைம் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே மக்களே. பாய்.